சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம். அப்பாவினுடைய இந்த பிரார்த்தனை குழுவிலே, அப்பாவினுடைய இந்த ஆன்மீக தளத்திலே இணைவதற்கு இதுவே நல்ல தருணம். ஒவ்வொரு நாளும் நாம் படுகின்ற துன்பங்களை எடுத்துச் சொல்ல ஒரு மனிதர் இல்லை. அப்படியான மனிதர், அப்படியான ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் கிடைப்பாரா என்று சொன்னால் அது கிடைக்கவே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கணவனுடைய கஷ்டங்களை மனைவியிடத்திலும், மனைவியினுடைய கஷ்டங்களை கணவனிடத்திலும் சொல்லக்கூட நேரமில்லை. அதற்காக அவர்களுக்கு நேரம் ஒதுக்கி கேட்பதற்கு முடியவில்லை. இப்படியாக இருக்கின்ற பொழுது எந்த தெய்வத்திடத்தில் சென்று நம்முடைய உள்ள கிடக்கைகளை சொல்லுவது என்று தவித்துக் கொண்டிருக்கிற அநேக சாய் சொந்தங்கள் தங்களுக்குள்ளாகவே சொல்லி சொல்லி இப்படியான கஷ்டங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு வடிகால்களை தேடிக்கொள்கிறார்கள். இந்த மாதிரியான துன்பங்களை விலக்கி இன்பத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருக்கிற இந்த சக்தி மிகுந்த சாயப்பானுடைய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் உலகெங்கிலும் பரவி இருக்கிறார்கள். எல்லா சாயப்பாவும் ஒன்றுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயங்களில் இருக்கிற சாயப்பாவும் ஒன்றுதான். அதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சில ஆலயங்களிலே சக்தி மிகுந்து காணப்படுகிறது. எப்படி சிவனுக்கு, விஷ்ணுவிற்கு அநேக ஆலயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில ஆலயங்களிலே அவருக்கான பக்தியும் சக்தியும் அதிகமாக ஒளிர் விடுவதை நாம் காண்கிறோம். அதுபோல சாயப்பாவிற்கு இருக்கிற ஆலயங்களிலே நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரமானது சாயி பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கிற நாடுகளிலே சாயப்பாவிற்கு, இந்த வழித்துணை சாயப்பாவிற்கு அநேக பிள்ளைகள் இருந்து இந்த பிரார்த்தனைகளை ஒன்றாக இணைந்து கேட்க இருக்கிற அந்த பிரார்த்தனையினுடைய அந்த தாற்பயத்தை புரிந்து, அதனுடைய தத்துவத்தை அறிந்து, அதனுடைய முக்கியத்துவத்தை தெளிந்து, அதற்காக மனமுருகி மன்றாடி அப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால்தான் அது வெற்றி பெறுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் மிகவும் துன்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உபவாசம் இருந்து, ஒரு சில பிள்ளைகள் இவர்களுக்காக, இந்த பிரச்சனைக்காக இன்றைக்கு நான் உபவாசம் இருக்க போகிறேன், இப்பொழுதாவது சாயப்பா கண் திறந்து பார்த்து அந்த பிள்ளையினுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் நம்மோடு இணைந்து உபவாசம் இருந்து அந்த பிரார்த்தனையை செய்து முடிக்கிறார்கள். அப்பாவிற்கு அதை உறக்க எடுத்து சொல்லி மன்றாடி, இதை தீர்த்து விடுங்களப்பா, இந்த பிரச்சனையை, இந்த வலியை, இந்த வேதனையை, இந்த வாழ்க்கை பிரச்சனையை சரி செய்து கொடுங்கள் என்று மன்றாடுகிறார்கள். அப்படியான பிள்ளைகளிலே இதோ ஒரு பிள்ளை நம்மோடு இணைந்திருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து மயில்வாகனன் கிருஷ்ணப்பிள்ளை. மயில்வாகனன் கிருஷ்ணப்பிள்ளை அந்த பிள்ளை சாயப்பாவனுடைய பிள்ளை. அந்த குடும்பமே நம்முடைய வழித்துணை சாயப்பாவனுடைய பிரார்த்தனை கோபுரத்தில் இணைந்து இணையற்ற சேவையை அமெரிக்காவிலிருந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு நாம் வழித்துணை சாயப்பாவனுடைய பரிபூர்ணமான அருளாசி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணையற்ற வாழ்வை பெறுவார்கள் என்பது நிச்சயம். ஜெய் சாய்ராம். வணக்கம் சாய்ராம்ஜி. இது அடியேன் மயில்வாகனம் கிருஷ்ணா ஃப்ரம் அமெரிக்கா. இன்று தாங்கள் மிக உன்னதமான, மிகவும் பயன்மிக்க வழிகாட்டியாக இருக்க போகின்ற சாய் மந்திரம் ஒன்றை, ஓம் சாய்ராம் மந்திரத்தினுடைய மகிமையை பற்றி மிக அழகாக, விரிவாக, இனிமையாக எல்லோரும் விளங்கும்படியாக இந்த உலக மக்களுக்கு வீடியோ வெளியிட்டிருந்தீர்கள். நான் அதை கேட்டு பரவசம் அடைந்தேன்.
பயன்பெறுகின்ற சாயி பக்தர்களில் நானும் ஒருவனாக எங்கள் குடும்பமும் ஒன்றாக இருக்கும். மிக மிக அருமையிலும் அருமை. தாங்கள் கதைக்கின்ற பாணியே சாய் அப்பா கதைப்பது போல் இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு அர்த்தம். இனிமை. உங்கள் வார்த்தையில் இனிமை, உங்கள் பேச்சில் இனிமை, நீங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பிலும் மேன்மை தென்படுகிறது. இன்று வியாழக்கிழமை சாய் அப்பாவுடைய நாளிலே, மிக புனிதமான நாளிலே இந்த அருமையான வீடியோவை வெளியிட்டதற்கு எங்கள் குடும்பம் சார்பிலும் இந்த உலக மக்கள் சார்பாகவும் அடியேன் மயில்வாகனம் கிருஷ்ணா அமெரிக்காவிலிருந்து பயன்பெற்று பேரன்புடன் பெருமரியாதையுடனும் தங்களுக்கு எனது நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முக்கிய விடயம், சாய்ராம்ஜி ஐயா, எனது மகன் இப்பொழுது உங்கள் பிரார்த்தனையின் மூலம் சாய் அப்பா அவரை நோயிலிருந்து குணப்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் வேலைக்கு இன்று தொடக்கம் போய்கொண்டிருக்கிறார். எனது மகன் டினோஸ்கரன், அவருக்கு சுகம் அளிக்கும் நிம்மதியான ஆறுதல் அளிக்கின்ற உங்களது பிரார்த்தனைகள், மிகவும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகள் அவரை குணப்படுத்தி இருக்க வேண்டும். நான் திடமாக நம்புகிறேன். சாய் அப்பாவை நம்புகிறேன், உங்களை நம்புகிறேன். சாயின் வடிவமாக இருக்கின்ற உங்களை நான் நம்புகிறோம் என்றும் தங்களுக்கு எங்களது கோடான கோடி நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகனுடைய நோய் குணமடைந்து கொண்டு வருகிறது என்பதையிட்டு அவர் 90% குணமடைந்து விட்டார். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்கிறது. அதற்கிடையில் சாய் அப்பாவுடன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன். எனவே அவர் பார்த்துக் கொள்வார் என்று நான் நம்பி உங்களுக்கு மீண்டும் எனது நன்றி அறிதலையும் எனது மரியாதையும் பேரன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி சாய்ராம்ஜி. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வணக்கம் சாய்ராம்ஜி, இது மயில்வாகனம் கிருஷ்ணா அமெரிக்கா. தங்களுடைய அன்பான அருள்மிக்க பதில் என்னை வெகுவாக கவர்ந்து விட்டது. என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்திவிட்டது, ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டது. உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். தங்கள் குரலை கேட்டவுடனே என்னால் மறக்க முடியவில்லை. மீண்டும் மீண்டும் தங்களுடைய வார்த்தைகளை நினைத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கு, அதுவும் விசேஷமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே ஒரு பிரமாண்டமான சாய் கோபுரத்திலே, பிரார்த்தனை கோபுரத்திலே இருந்து தாங்கள் எங்கள் குடும்பத்துக்காக வேண்டுதல் சாய் அப்பாவிடம் வேண்டி இருக்கிறீர்கள். தங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்தம் மிக விசேஷம் என்று சொல்வார்கள். எனவே சாய்ராம்ஜி ஐயா, நீங்கள் என் வாழ்க்கையிலே என்றென்றும் மறக்க முடியாத ஒரு மரியாதைக்குரியவராக எங்கள் குடும்பத்திலே ஒளி விளக்கு ஏற்றுகின்ற ஒரு தெய்வமாக, சாயின் பிரதி வடிவமாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். உங்கள் கருணைக்கு எல்லையே இல்லை. அது நீங்கள்தான். சாய் அப்பா உங்களுக்கு கொடுத்த கொடை. இந்த உலக மக்கள் எல்லோரும் உங்கள் மூலம் உய்வடைய வேண்டும். தங்கள் கஷ்டங்களிலிருந்து அனாதைகள், ஏழையவர்கள் வாழ்வு பெற வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் எல்லோருக்கும் எங்களைப் போல் கிடைக்க வேண்டும். தங்கள் பிரம்ம ஊத்த வேளையில் எங்கள் குடும்பத்துக்காக செய்த பிரார்த்தனைக்காக நான் மனமார்ந்த எங்கள் குடும்பம் சார்பாக நன்றி அறிதலையும் மரியாதையும் எங்களது அந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம்ஜி ஐயா, நன்றி சாய்ராம்ஜி ஐயா. ஜெய் சாய்ராம். வண்டலூர் வழித்துணை பாபா எங்களுக்கு எல்லோருக்கும் துணை நிற்க வேண்டும் என்று நான் இப்பொழுதிருந்தே நான் பிரார்த்திக் கொண்டே இருப்பேன். 24 மணி நேரம். வண்டலூர் வழித்துணை பாபாவுக்கு ஜெய். வண்டலூர் வழித்துணை பாபாவுக்கு ஜெய். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். வணக்கம் சாய்ராம்ஜி, இது மயில்வாகனம் கிருஷ்ணா ஃப்ரம் US. எப்படி இருக்கிறீங்க சாய்ராம்ஜி? முதற்கண் உங்களுக்கு எனது
இதயபூர்வமான நன்றி அறிதலை என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் கடந்த வாரங்களில் எங்கள் குடும்பத்துக்காக செய்த பிரார்த்தனைகளினால் எங்களுக்கு நோய் இப்பொழுது குணமடைந்து வருகிறது என்பதை நான் உங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சாய் அப்பாவினுடைய அருளினால் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் என்பது உண்மை. தங்களுடைய உதவிக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக தாங்கள் கொண்டிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நாங்கள் என்றும் தலை சாய்த்து வணங்குகிறோம். சாய்ராம்ஜி, இன்று வியாழக்கிழமை எங்களுக்கு அமெரிக்காவில் நாங்கள் இன்று ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறபடியால் சாயப்பாவுடைய நாள் இன்றைய நாள். தங்களுடைய வீடியோவை கேட்டேன், பார்த்தேன், மிக நன்றாக இருக்கிறது. தங்களுடைய வீடியோ பார்க்காமல் நாங்கள் நித்திரைக்கு செல்வதில்லை. எங்களுடைய பிள்ளைகள், மனைவி, எங்கள் குடும்பமே தங்களுடைய கோயில் பூஜை விவரங்களை நாளதோறும் ஆவலோடு பார்த்து வண்டலூர் வளைத்துணை சாயப்பாவினுடைய தரிசனம் கண்டு நாங்கள் அமைதியும் சாந்தியும் நன்மையும் பெறுகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாய்ராம்ஜி எங்களுடைய குடும்பத்தையும் தங்களுடைய யூனிட்டி ப்ரேயர்ஸில் கூட்டு பிரார்த்தனையில் சேர்த்து எங்களுக்காக என்றும் ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யுமாறு தங்களை மிக தாழ்மையுடனும் பணிவன்புடனும் வேண்டிக் கொள்கிறேன். இது என்றும் தங்களுடைய அன்புடன் மயில்வாகனம் கிருஷ்ணா ஃப்ரம் அமெரிக்கா. நன்றி சாய்ராம்ஜி. ஜெய் சாய்ராம். நவகரணம் பயஹரணம்